இந்த மாதிரியான நிதி மேலாண்மை பண்ற திமுகவால அவங்களுக்கு என்னன்னா, இது கடை தேங்காய் எடுத்து நான் வழிபிள்ளையாருக்கு உடைச்சுக்கிறேன். வழிபிள்ளையாருன்னா என்ன கோபாலபுரம், அவங்க வன்முறையின் உச்சகட்டம், அவங்க பேசுறதெல்லாம் வன்முறை தான். அப்படின்னும் போது நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. பட் இங்க டாஸ்மாக்ங்கிறது உயிர்கொல்லி, இதுக்கு போராட்டம் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் கொரில்லா ஃபைட் தான் பண்ணுவேன். அவர் ஆதரவு வாக்குகளை பிரித்துட்டு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அப்படின்னு பிஜேபி நினைக்க. பட் எதிர் வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு போச்சுன்னா தான் அது திமுகவுக்கு உதவும். அப்ப அந்த எதிர் வாக்குகளை பிரிக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? 76 வருட இந்தியால 15 பேரை தான் நம்ம இது வரைக்கும் அரசியல்வாதியை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இல்ல சீமான் ஐயா, ஈவே ராமசாமி ஐயா பத்தி பேசும்போது வாய் மூடிட்டு பொத்திக்கிட்டு உட்காந்து இருந்தாரு. அப்படி பொத்திக்கிட்டு உட்காந்துட்டா அது மெச்சூரிட்டி. வணக்கம் சார், உங்களை வரவேற்பது வணக்கம். பெரும் மகிழ்ச்சி சார். தமிழகத்தின் கடன் சுமை கிட்டத்தட்ட எங்கேயோ ஏறிடுச்சு. நம்ம நிதி பட்ஜெட் எல்லாம் பார்க்கும்போது இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி, கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நிறைவடையும் நேரத்துல இது ஆட்சி வந்தவுடன் ஒரு பொருளாதார வல்லுநர் குழுன்னு சொல்லிட்டு 5 பேர் கொண்ட குழுவை நியமிச்சாங்க தமிழக அரசு. அந்த குழு உயிர்ப்புடன் இருக்கிறதா? உயிர்ப்புடன் இருந்துமே இத்தனை கோடி கடனா? இல்ல அவங்க நியமிக்கப்பட்டதே இந்த கடனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான். அதுக்கான கமிஷன் அவங்களுக்கு கிடைச்சிரும். உலகத்துல போய் இவர் போறாரு, ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ரகுராமராஜன் போறாரு, தமிழகத்துக்கு இந்த மாதிரி கடன் கொடுங்க, அவங்க 26% கீழே தான் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கொடுத்தா தமிழ்நாடு திருப்பி கொடுத்துடும். பாருங்க, 1920 அப்படி இருந்தது, 40 அப்படி இருந்தது, 60 அப்படி இருந்தது, 80க்கு அப்புறம் நாசமா போயிடுச்சு. அதை மட்டும் சொல்லாம விட்டுருவாரு. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சொல்லி தமிழகத்தை பத்தி ஒரு பில்டப் கொடுத்து பல வங்கிகளில் இருந்து, பல நிதி நிறுவனங்களில் இருந்து இந்த கடனை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் தான் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நாம் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வேலை இந்த இப்படி எல்லாம் பண்ணா இந்த நாடு நல்லா வந்துரும், வரிசுமையை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிதி மேலாண்மை பற்றி நீங்க பேசுறதா இருந்ததுன்னா, அதிமுக சும்மா வரியை ஏத்தி விலையை ஏத்தி எப்படியாவது அந்த டெபிசிட்டை குறைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அது வரவே வராது. கடன் வாங்குவதிலும் ஒரு அக்கறை இருக்கும். மூலதனம் விஷயத்துக்கு மட்டும்தான் அது பண்ணும். வேற வழி இல்லாம சில டைம் சம்பளத்தை கொடுப்பதற்கோ அல்லது வேற விஷயத்துக்கோ வாங்குவோம். இதுதான் அதிமுக. ஆனா திமுகவுடைய நிதி மேலாண்மைங்கிறது அப்படி கிடையாது. கடனை ஒரு பக்கம் வாங்கிட்டு இருப்பாங்க. கோடு இருக்குல்ல, 5% தானே, 26% தானே, போடு, மத்திய அரசு மட்டும் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் வாங்கிட்டு இருப்பாங்க. விலையேத்தி இந்த விஷயத்த பண்ணுவாங்க. அர்த்தம் இல்லாத மானியங்களை கொடுத்து அதையும் சாவடிச்சிருவாங்க. இப்ப 30 லட்சம் மாணவர்களை சைக்கிள் கொடுத்து ஜெயலலிதா அம்மா கொண்டு வர்றாங்க. அவங்க அதுக்கப்புறம் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நீங்க வேற இப்போ படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீ கேட்கிற லேப்டாப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? ஒரு லேப்டாப் 15,000க்கும் கிடைக்கும், 60,000க்கும் கிடைக்கும், 1 லட்சத்துக்கும் கிடைக்கும். அப்ப நீ கேட்ட லேப்டாப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வரவு இல்லாம சொன்னீங்கன்னா அப்ப என்னன்னு பண்ண முடியும்? கான்பிகரேஷன் வேணா அப்படி கொடுக்கலாம். ஒரு லேப்டாப்ல இந்த கான்பிகரேஷன் நீ கேட்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாம இப்போ 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரியான நிதி மேலாண்மை பண்ற திமுகவால அவங்களுக்கு என்னன்னா, இது கடை தேங்காய் எடுத்து நான் வழிபிள்ளையாருக்கு உடைச்சுக்கிறேன், வடிபிள்ளையாருன்னா என்ன கோபாலபுரம் உடைச்சுக்கிறேன், அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. சோ மத்ததை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அதனால நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு தனிநபர் மீதும் 1,13,000 ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 4,26,000 கடனா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு புரியாது. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே பெருசா போஸ்டர் அடிச்சு காட்டினாங்க. தியாகராஜன் கையில ஒரு போர்டு வச்சுட்டு நின்றாரு. அந்த போர்டு என்ன வச்சுட்டு நின்றாருன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருடைய கடன் 2,16,000 அப்படின்னு சொல்லிட்டு நின்றாரு. நம்ம பார்த்தோம். சோ இந்த மாதிரியான ஒரு நிதி மேலாண்மையை நீங்க எங்க இருந்து பார்க்க முடியும்? 2 லட்சத்துக்கே புலம்பினவர் 4.5 லட்சத்தை பத்தி அலட்சியமா உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இதுதான் அவங்களுடைய லெவல். அதை திருத்தவே முடியாது. தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக்ல நடக்கும் ஊழலை எதிர்த்து முன்னிறுத்தி போராட்டங்களை கையில மேற்கொண்டார். நீங்க கூட சொன்னீங்க, பேசிய பேச்சுக்கள் சில இடத்துல தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி அவர் திரும்பியும் இந்த போராட்டங்களை நீங்க போராட்டம் எடுக்கிறது சரியா, அரெஸ்ட் சரியா, ஆனா அதுக்காக நீங்க பாருங்க, சொல்லாம நடத்தினா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு தொனி ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு அழகா சார்?
இன்னும் 2 வாரத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அது அழகான்னு சேர்த்துக்கோங்க. தப்பே கிடையாது. ஏன்னா எதை வேணாலும் சொல்லலாம்ல. இப்ப என்ன ஏங்க, நாங்க வந்து நேர்மையா ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக ஒரு இதுக்கு விண்ணப்பம் கொடுக்கிறோம், அதை அனுமதிங்க. கவர்னர் வராரு, வந்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாட சொல்றாரு, பாடலன்னு உடனே கிளம்பி போறாரு. நீங்க உடனே என்ன பண்றீங்க, அடுத்த நாளே போராட்டம் நடக்குது, கனிமொழி அம்மா திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க, இவங்க திட்டுறாங்கன்னு எல்லா பக்கமும் போராட்டத்துக்கு அனுமதிக்கிறீங்க. அதுக்கு மட்டும் எங்க இருந்து உங்களுக்கு வந்து இது வந்துச்சு? அவங்க வன்முறையின் உச்சகட்டம், அவங்க பேசுறதெல்லாம் வன்முறை தான். அப்படின்னும் போது நீங்க அதுக்கு வந்து ஏற்பாடு பண்றீங்க. பட் இங்க டாஸ்மாக்ங்கிறது உயிர்கொல்லி. இதுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு நான் எடுத்து காட்டுறேன். இந்த 10 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், 30 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், கணக்குல கொண்டு வான்னு சொல்றேன், செகண்ட்ஸ்ன்னு சொல்லி கொண்டு போயிட்டு அதை வந்து விற்பனை செய்து கொள்ளையடிக்காதேன்னு சொல்றேன். இதுக்கு வந்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் கொரில்லா ஃபைட் தான் பண்ணுவேன். வேற என்ன பண்ண முடியும்? இப்ப நேற்றுக்கு ஒரு பெண்மணி வந்து போயிட்டு போஸ்டர் ஒட்டிட்டு வந்தாங்க. ஸ்டாலின் ஐயாவுடைய படத்தை மது கடையில ஒட்டிட்டு வந்தாங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெயில போடுவீங்க? போடுங்க. இல்ல குடிச்சிட்டு சாவறான் ஒவ்வொருத்தனும். அதுக்கு ஒரு மேலாண்மை கிடையாது. 40,000 கோடி 45,000 கோடி நீங்க கணக்கு சொல்றீங்க, அதுக்கு பில்லு கிடையாது. எவனோ பேர் சுருட்டிட்டு போறான். இந்த ஒரு ஊழலை பற்றி நாட்டுக்கு சொல்லணும்னா நான் வேற என்ன பண்ண முடியும்? நேர்மையா தானே சொல்றோம். உடலைன்னா அதைத்தான் பண்ணுவேன். இப்போ தீபாவளியின் போது நான் கொண்டாடுறேன். அதனால உடனே மாசு போய் ஓசோன்ல எதையோ போய் அதெல்லாம் போய் அடைச்சுக்கோங்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணணும்? 6 to 7 வெடிங்கிறீங்க. யார் வந்து எழுப்பி விடுறது? நீங்க எழுப்பி விடுறீங்களா? நான் வெடிப்பேன். நீ அதே புது நியூ இயர்க்கு அலோவ் பண்ற, எப்படி அலோவ் பண்ற அப்படின்னு நான் திரும்ப கேட்பேன். இது சாதாரணமான ஒரு விஷயம். சோ உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய பண்டிகைகள் இருக்கக்கூடிய குதூகலங்களை எல்லாம் ஒழிச்சுட்டு என்னுடைய பண்டிகைகளை ஒரு சாதாரண விஷயமா மாத்திரணும். அதுக்கப்புறம் மதம் மாத்துறீங்க. ஏற்கனவே இதுல லவ் ஜிகாத்து, ISIS தீவிரவாதம்னு சொல்லி இந்த நாடே இந்துக்கள் இல்லாத ஒரு நாடா மாத்தணும். இதுதான் ஒரு நோக்கம்னா நான் வெடிப்பேன். இப்படித்தான் அந்த பிரச்சனையை அவர் எடுத்துட்டு போறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? இது ஒரு எச்சரிக்கையா தானே சொல்றோம். நீங்க அனுமதிக்கலைன்னா நான் இதை பண்ணுவேன், இதுக்கு அப்புறம் நீங்க தூங்க விட மாட்டேன். நியாயமான ஒரு வார்த்தை. சோ இதுல எல்லாம் வந்து எந்த தவறும் கிடையாது. நானும் தாவேகாவை பற்றி அவர் சொன்னது வந்து தவிர்த்திருக்கலாம்னு நான் சொல்லல. அவர் சொன்னதனுடைய நோக்கம் இப்படி சொன்னாதான் இவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவங்க மாட்டுக்கு ஏதோ கொடி கட்டிட்டு இருக்காங்க, விஜய்ங்கிறாங்க, இப்போ பாலாபிஷேகம் பண்றாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க. என்ன விளையாடுறீங்களா? நாடா இல்ல அரசியலா, ஆட்சியில விளையாட்டுத்தனமா எதை வேணாலும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற அணுகுமுறையில இருந்து அதை கேட்கிறாரு. என்ன தப்பு சார்? அவர் ஒரு இடத்துல நம்ம பேசியதை பாக்குறோம். எனக்கு வந்து பிளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிற ரூல் இருக்குல்ல, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப உண்மையா மதிக்கிற காவல்துறை நான் கேக்குறேன், எப்படி நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி தொடர்ந்து போராட்டங்கள் போது நடந்துட்டு இருக்கா. ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுதான் மற்ற தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய மிக பெரிய வித்தியாசம். ஒரு பாவர்ட்டியை பார்த்து, ஒரு ஏழ்மையை பார்த்து, ஒரு விவசாயத்தை பார்த்து, அதாவதுங்க சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இங்கிதம் தெரியும். விவசாயம் வீட்டுக்குள்ள இருந்து செய்யக்கூடிய வேலைகள் செய்தவங்களுக்கு வந்து நேர்மை வந்து ரொம்ப ரொம்ப இயல்பாகவே அவங்க கிட்ட வந்துடும். சோ அந்த இயல்பான ஒரு சூழ்நிலையில அவர் வளர்ந்திருக்காரு. அதை வந்து மாற்றிக்கொள்ள விரும்பல. டக்குன்னு தேவர் மகன் கவல் மாதிரி தவளை இப்படி போட்டுட்டே நான் தான் இப்ப பண்ணையார் அப்படின்ட்டு பாடுறதுக்கு அவர் விரும்பல. சோ அதுதான் அந்த நேர்மையை அவர்கிட்ட இருந்து கொண்டு வருது, இயல்பு தன்மையை கொண்டு வருது. அந்த இயல்பு தன்மை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புரியுது. சோ அது அவர் அப்படியே இருக்கிறது தான் கரெக்ட். ரொம்ப சிம்பிளா சட்டிலா இப்படி இருக்கிறது தான் கரெக்ட். அந்த அண்ணன்னு சொல்றதோ மேடம்னு சொல்றதோ, இன்னைக்கு அவர் ஏதோ மாநில தலைவர் ஆயிட்டாருங்கிறதுனால அவர் அப்படி பண்ணல. முதல் பேட்டியில இருந்து பாருங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவதுங்கிறதெல்லாம் வந்து. பட் அது வந்து அவருடைய நேர்மைங்கிறது வந்து ராமகிருஷ்ணன் நேர்மை. ராமர் நேர்மைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நேர்மையா இருக்கணும். அது வந்து கிருஷ்ணர் நேர்மைங்கிறது நீ தப்புன்னா நான் தப்பு பண்ணுவேன், நீ ராங் ரூட்ல போறேன்னா நான் ராங் ரூட்ல வருவேன். சோ ராமகிருஷ்ணன் நேர்மையை கரெக்டா கடைபிடிக்கிறாரு. எந்த இடத்துல கிருஷ்ணரா இருக்கணும், எங்க இடத்துல ராமரா இருக்கணும்ங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆமா 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 ஆமா. சார், தொடர்ந்து இந்த இயல்புத்தன்மை வந்து இன்றைய அரசியலுக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்றைய அரசியல் தலைவர்கள் வந்து நிறைய, நீங்களே சொல்லியிருக்கீங்க, 70 ஆண்டு கால அரசியல்ல வந்து நிறைய திராவிட தலைவர்களை நம்ம பார்த்திருக்கோம். இவர் ஒரு தேசிய கட்சியில இருந்து இவர் இயல்பு தன்மையோட செயல்படுவது எப்படி அந்த கட்சியோட இதாகுமா சார்? இல்ல இப்ப எம்ஜிஆர் தன் தொப்பி வச்சுட்டு வந்தாரு.
அந்த ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதுவே அவருடைய ட்ரெண்டா மாறிச்சு. ரஜினி வந்து ரொம்ப இயல்பா வெளில வந்தாரு, அதே அவர் ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்க, அதுவே ஒரு ட்ரெண்டா மாறிச்சு. சிவாஜி இந்த ரெண்டுத்தையுமே பண்ணாம அவராகவே இருந்துட்டு இருந்தார். அதையும் சோ மக்கள் ஏற்றுக்கொள்வதுங்கிறது உங்க திறமையை வைத்துத்தான். உங்களுடைய உடையோ, உங்களுடைய நடையோ, உங்களுடைய படையோ வச்சுக்கிட்டு ஏத்துக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் ஒரு சின்ன டெக்கோரத்தை மெயின்டைன் பண்றது நல்லது. அவர் வந்து ஒரு முருக பக்தர், முருகர் கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்றாரு. செருப்பு போடாததுக்கு ஒரு காரணம் வேணும், எடுத்துக்கிறாரு. காவடி தூக்குவதற்கு ஒரு காரணம் வேணும், எடுத்துக்கிறாரு. சவுக்கால் எடுத்துக் கொள்வதுங்கிறது அந்த முருக தன்மைக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று, அதற்கு ஒரு காரணத்தை கொண்டு வர்றாரு. இப்படி தான் செய்ய வேண்டிய வேலையில எங்கெங்கெல்லாம் அரசியல் வருதோ அந்தந்த இடத்துலாம் அதை கரெக்டா கொண்டு போய் நிறுத்துறாரு. சோ இதுக்கு மேல ஒரு மனிதன் இயல்பா எப்படி இருக்க முடியும்? போலித்தனம் இல்லாமல் இயல்பா எப்படி இருக்க முடியும்? ஆன்மீகம் இருக்கிற இடத்துல போலித்தனம் இருக்காது. உண்மையான ஆன்மீகம் இருக்கிற இடத்துல, அது எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும். ஆன்மீகம் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு ஒரு மனுஷனுக்கு எண்ணம் வந்ததுனாலே நேர்மை அந்த இடத்துல தானே வந்துடும். நாக்பூர் பிரச்சனை பற்றி எரிகிறது மீண்டும் ஒரு முறை. மணிப்பூர் ஆகுமா நாக்பூர்? இல்ல இந்தியாவில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்த வேகத்திலேயே அது வந்து அடங்கிடும் அப்படிங்கிறதுதான். இந்த மாதிரியான சவால்களை, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்காகவே நிறைய பேர் இருக்காங்க. அது யாரையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லாம, இந்த RSS பிஜேபி அந்த பாரம்பரியத்தில இருந்து வராம, அதே மாதிரி காங்கிரஸ்ல 40-50 வருடங்களுக்கு முன்னாடி பயணிக்காத யாருமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்ட குணம் அப்படி எதையாவது ஒண்ணத்தை கிளப்பி விட்டுட்டு எங்கேயாவது ஒரு புகைச்சலை கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த நாடு நிம்மதி இல்லாம இருக்குங்கிற மாதிரியான விஷயம். நீங்க கூட மணிப்பூர்ல வந்து கலவரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 இனங்கள் அங்க மோதிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மைத்தியும் குக்கி இனமும் மோதிக்கு. ஆனா இப்ப நீங்க வந்து பாக்குறீங்கன்னா குக்கி தான் வந்து அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணுது. அவங்கதான் கல் வைக்கிறாங்க, அவங்கதான் இந்த நாட்டுல வந்து இயல்பு வாழ்க்கை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ நாம அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மையாயிருக்கு. இந்த குக்கிங்கிறது வந்து போதைப் பொருளை கடத்துவதற்காகவே, மதம் மாற்றுகின்ற வேலையை செய்வதற்காகவே ஆரம்பத்தில் இருந்த ஒரு பூர்வக்குடி. அதுல வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து இந்த வேலைகளை செய்தாங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறீங்க. சோ இந்த நாடை பொறுத்த வரைக்கும் கலவரம் அப்படிங்கிறது வந்து உடனடியாக அடக்கப்படும். அது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு அந்த பிரச்சனையை உடனே தீர்க்கக்கூடிய வகையில தான் எதுவுமே இருக்கும். பிஜேபி ஆட்சிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லல, காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் அது நடக்கும். ஏன்னா இந்த தேசத்துல கலவரத்தை கொண்டு வரணும்ன்றவங்க வந்து நீடித்து இருக்க முடியாது. அப்படியே நிரந்தரமா கட்சியா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி இப்ப திமுக இருக்காங்க, பல சந்தர்ப்பங்கள்ல கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரியான புகைச்சல் எல்லாம் உடனடியாக அடங்கிடும். அதுல ஒண்ணும் குழப்பமே இல்லை. ரூபாய் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஏதாவது ஒரு இப்போ பழைய கல்லு புதிய டப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கோல்கேட் விளம்பரம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 33% ஃப்ரீ எக்ஸ்ட்ரா அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்பீங்களா? அப்ப இது நாள் வரைக்கும் என்கிட்ட இருந்து 33% கொள்ளடிச்சிருக்கியா நீ? 60 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 100 ரூபாய்க்கு வித்து என்னை ஏமாத்திட்டு இன்னைக்கு 33% எக்ஸ்ட்ரான்னு கொடுக்குறியான்னு நீங்க இன்னைக்கு சண்டை போட்டதே கிடையாது. டப்பா மாத்துவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கவன ஈர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு வருவாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கவன ஈர்ப்புன்னு நல்லா தெரியும், கவன திசை திருப்புதெல்லாம் அதுக்கு நல்லா தெரியும். நீங்க பாக்குறீங்க 1000 கோடி ஊழல் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுல போக போகுது. டாஸ்மாக்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த இடி வந்து அதை செயல்படுத்தியிருக்காங்க. 1000 கோடிக்கான குற்றச்சாட்டை வைத்தே 1 லட்சம் கோடிக்கான சூழ்நிலைக்குள்ள கொண்டு போறாங்க. குற்றப்பத்திரிகை எல்லாம் 1000 கோடிக்குள்ளேயே நிரூபிச்சு கொண்டு வர்றாங்க, நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிற ரொம்ப புத்திசாலித்தனமா அதை செயல்பட்டு ஏன்னா நம்ம நாட்டுல நீதிமன்றம்ங்கிறது வந்து ரொம்ப நேர்மையான ஒரு விஷயம். ஆனா அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு சாதாரண விஷயம், ஒரு பாமரனுக்கு புரிந்த விஷயம் கூட புரியாது. அது என்ன புரியாதுன்னா, கருப்பு பணம்ங்கிறத வச்சுக்கிட்டு வாங்கிட்டு நான் வந்து கட்சியை நடத்திட்டு நாட்டுல கருப்பு பணம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால எனக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க வங்கி மூலமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாண்டுன்னு கொண்டு வந்தோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்ல அவங்க யாருன்னு ஊடகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்ட்டாங்க. விஏஓ அல்லது எத்தனையோ பேரு பாவம் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கொல்லப்படுறாங்கிறது கூட புரிஞ்சுக்காம நீதிமன்றம் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சோ அடிப்படையில இந்த மாதிரி கவன ஈர்ப்பு விஷயமும் கவன திசை திருப்பு விஷயமும் திமுக பண்றதுல ஒண்ணுதான் அந்த அதுல இலக்கண ரீதியா மாட்டிக்கிட்டாங்க. உருன்னு தான் போடணும், அவங்க வெறும் ரூன்ட்டாங்க. அவங்கதான் பணத்தை எல்லாம் உருவிடுறாங்கிறதுனால ஒருவேளை
நாங்க உருவுறது எங்களுக்கு தான் வேலை, உங்களுக்கு ரூம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியல. ரொம்ப கேவலமான ஒரு திசை திருப்புது. நாடு பூராவே அதை பியூட்டிஃபுல்லா பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, நாடு பூரா இதை எடுத்துட்டு போகுது, இந்த மாதிரி இவங்க பண்ற பிரிவினைவாதத்தை. அதனால இங்க ஏதாவது லாபம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனால் வடநாட்டுல என்ன ஆகும் அப்படின்னா, வடக்கு கிழக்கு மேற்கு இந்தியாவில என்ன ஆகும்னா, காங்கிரஸ் கூட்டாளி இப்படி பண்றாருங்கிறது தான் பிரதான கேள்வியா வரும். அப்ப காங்கிரஸ் அந்த கூட்டணியை விட்டு திமுகவை தவிர்க்காமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு திமுகவே தள்ளி கொள்ளுகிறது, தன்னை முன்னெடுத்துக் கொள்வதன் மூலமாக. இப்படி நிறைய நல்ல அரசியல் விஷயங்கள் தான் நடக்குது அந்த ரூக்குள்ள. உருதான் ஆக்சுவலா. பட் இப்ப என் பேர் போடும்போது ரவி சந்திரன் தான் போடுவோம். அதுதான் நேசிக்குது. தமிழுக்கு மட்டும் இல்ல, ஆங்கிலத்திலயும் அப்படித்தான். ஆஃப்டன் வளருவாங்க சில பேர். அது ஆஃப் அண்ட் டி வந்து சைலண்டா இருக்கும். ஆருக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. நிறைய எல்லா மொழிக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கு. பட் இவங்க எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. அதனால ரூட்டு போயிட்டாங்க. பாவம் பழைக்கட்டுமே 2026 வரைக்கும் தானே. சார், மற்றொரு விஷயம், அந்த டாஸ்மாக் ஊழல் நீங்க இடி வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. 1000 கோடிய சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி 1000 கோடியை போட்டு 1 லட்சம் கோடி வரை பிடிக்க போறாங்க. ரொம்ப அழகா குற்றப்பத்திரிகை எல்லாம் சொன்னீங்க. அது சம்பந்தமாக தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. ஊழலுக்கெல்லாம் அந்த விஞ்ஞான ஊழல் அதெல்லாம் இன்டைரக்டா சொல்லி இந்த மாதிரி ஊழல்களை தெரிவிச்சவங்க தான் நீங்க, இதுக்கு வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் முறையில வந்து இதுக்கான இது நடத்தணும். ஆனா இது வந்து மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு வேண்டியவர்கள் இங்கு இருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த அறிக்கையில கொடுத்திருந்தாங்க. இது யாரா சொல்றாரு? பாஜகவையும் மத்தியிலாளும் பாஜக அரசையும் இங்க இருக்கும் பாஜக நிர்வாகிகளையும் சொல்றாங்களா? ஈடிய பாஜக கட்டுப்படுத்துதா? நிறைய முறை இதை நம்ம பேசியிருக்கோம். அப்படிதான் கட்டுப்படுத்த முடியுமா சார்? இல்ல அடிப்படையில வந்து ஆட்சியல் சம்பந்தமா தான் நீங்க அந்த குற்றப்பத்திரிகையை சொல்றீங்க. 1 லட்சம் கோடி சொல்றீங்க, 1000 கோடி சொல்றீங்க. ஆனால் அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக பிஜேபி அப்படின்னு களம் மாறணும். அப்போ திமுக பிஜேபின்னு களம் மாறணும் அப்படின்னு வரும்பொழுது, விஜய்ங்கிறவர் வந்து திமுகவின் ஆதரவு வாக்குகளை எடுத்துட்டு போனாருன்னா, அதாவது திமுக அதிமுக இருக்கும் பெண்களின் வாக்குகளை அவர் எடுத்துட்டு போனாருன்னா நாட்டுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அவர் அதை பண்ணட்டும், அவரால் அதை பண்ண முடியும், அவர் ஒரு சிறந்த நடிகர், போற்றத்தக்க வகையில தான் அவருடைய பணிகள்லாம் இருந்திருக்கு. தமிழகத்துல தன்னை நேர்மையா தெளிவா தான் காட்டிட்டு இருக்காரு. முட்டாள்தனமா குடிகாரனா, சிகரெட் பிடிக்கிறவனா, கெட்ட பழக்கங்கள் உள்ளவனா, அசிங்கமா பேசுறவனா இல்லாம தன்னை கண்ணு ஒரு இதை பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் ஆதரவு வாக்குகளை பிரித்துட்டு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அப்படின்னு பிஜேபி நினைக்கும். பட் எதிர் வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு போச்சுன்னா தான் அது திமுகவுக்கு உதவும். அப்ப அந்த எதிர் வாக்குகளை பிரிக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? தாவகங்கிறதுனுடைய உண்மையான பொசிஷனை எடுத்து சொல்லணும். ஐயா நீ யாரையா, நீ சும்மா அறிவிக்கை மட்டும் விட்டுட்டு இருக்கிற, அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிற, ஏதாவது ஒரு மாநாடு நடத்துற, 5 நிமிஷம் பேசுற. சீமானுக்கு உனக்கும் வித்தியாசம். சீமான் வந்து ஒரு மேடையில பேசிட்டு திருப்பி இந்த விமான நிலையத்துல எங்க வேணாலும் பேசுவாரு. டெய்லி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் அவர் சார்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, அப்பப்ப பெருசா கொண்டாந்து கொடுக்குறீங்க. அவங்க வந்து ரோட்ல விற்கிற கீரைன்னா நீங்க வந்து மால்ல விற்கிற கீரையா இருக்கீங்களே, இப்படி கீரைங்களே அப்படின்னு சொல்லி தாவக்காவை ஏளனப்படுத்த வேண்டிய அவசியம் வரத்தான் செய்யுது. அவங்க அறிவிக்கையும் நேர்மையாக இல்லை. இப்ப இந்த விஷயத்துல ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அவங்களை உள்ள போடுங்கன்னு சொல்லணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்றீங்க அப்படின்னா, சேர்ந்து பண்றவன் எதுக்கு எடுத்து சொல்றான்? 1000 கோடியில ஊழல் இருக்குன்னு எதுக்கு அவன் எடுத்து சொல்றான்? சும்மா கதை பண்றதுக்காகவா? பிடிக்கணும்னு நினைத்தா 76 வருட இந்தியால 15 பேரை தான் நம்ம இது வரைக்கும் அரசியல்வாதியை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்போ இத்தனை ஆண்டு காலம் அதே தவறு நடந்ததுங்கிறீங்களா? இல்ல, நிரூபிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நீதிமன்றம் வந்து சாதாரணமா கேள்வி கேட்காது. கரெக்டா அந்த போட்டோ எடுத்துட்டு வந்தியா, அவர் அங்க எங்க நின்றுட்டு இருந்தாரு, இவர் எங்க நின்றுட்டு இருந்தாரு, எப்படி பணம் கொடுத்தாரு, எப்படி வாங்கினாருன்னு 1000 கேள்விகளை கேட்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சோ அந்த பொறுப்பை உணராமல் தாவேக்கா பேசக்கூடாது. தாவேக்கா என்ன அறிவிக்கை கொடுத்தாலும், நான் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில தாவேக்கா என்ன அறிவிக்கை கொடுத்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா திமுக அதிமுக ஆதரவு வாக்குகளை அவங்க எடுத்துட்டு போற வரைக்கும் தமிழகத்துல நல்லது. பட் எதிர் வாக்குகளை அவங்க எடுத்துட்டு போற அளவுக்கு புத்திசாலித்தனமா எதுவுமே அவங்க பண்ணல. இப்போ ரமேஷ் கொடுத்திருக்கிற அறிவிக்கை கூட, அண்ணாமலை மேல கொடுத்திருக்கிற அறிவிக்கை கூட அந்த குழந்தைத்தனத்தை தான் காட்டுது. நீ என்ன திட்டிட்டியா, நான் உன்னை திட்டுவேங்கிற மாதிரி குழந்தைத்தனத்தை தான் காட்டுது. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஓகே, அண்ணாமலை வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு நடிகரா இருக்கிறவரை வந்து கூப்பிட்டு இடுப்புகின்ற அதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டாம். அவர் வந்து அதை தவிர்த்திருந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் அதை செய்யறாரு. அவர் ஏன் அதை செய்யறாருன்னு சொன்னா, அவங்களுக்கு அப்படி சொன்னா தான் புரியுங்கிறதுக்காக சொல்றாரு. அப்ப நீங்க மெச்சூரிட்டி என்ன பண்ணணும்?
நான் திரைப்படத்தில் நடிக்கின்ற விஷயத்த வந்து நீங்க பேசுறீங்க, அது ரொம்ப தப்பு. நான் இந்தந்த விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறேன், என்னுடைய அரசியல் இது சார்ந்ததுன்னு சொன்னா அது மெச்சூரிட்டி. இல்ல சீமான் ஐயா, ஈவே ராமசாமி ஐயா பத்தி பேசும்போது வாய் மூடிட்டு பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு, அப்படி பொத்திக்கிட்டு உட்காந்துட்டா அது வந்து மெச்சூரிட்டி. பேசாமல் இருந்தால் மெச்சூரிட்டி, பேசினால் மெச்சூரிட்டி, ரெண்டுமே நியாயமான விஷயம். பட் இப்படி வந்து நீ என்ன கிள்ளியா நான் உன்னை கிள்றேன்னு பேசுறது வந்து இமெச்சூரிட்டியா தான் நம்ம பார்க்கணும். பட் இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு திரைப்படத்திலே காமெடி சண்டே அப்படிங்கறதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, அந்த ஸ்டோரியை நகர்த்தும் போது உங்களுக்கு ஒரு புதுகுணத்தை கொடுக்கறதுக்காக அது வருது. அதை நீங்க ஜாலியா நகர்த்திட்டு போங்க சார். அதான் நீங்க என்ன சொல்றீங்க, ஒண்ணு பேசாம இருங்க, அது நல்ல மெச்சூரிட்டி. இல்லையா எது பேசணுமோ அதை கரெக்டா பேசுங்க, அது இன்னுமே ஓவர் மெச்சூரிட்டின்னு சொல்றீங்க. அப்படியானா தாவேகா இது வரைக்கும் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? கள்ளச்சாராயத்துக்கு குரல் கொடுத்தாங்க, பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனையில மக்களோட நின்னாங்க. பாருங்க, இந்த குரல் கொடுக்கறதுக்கு இப்போ நானும் நீங்களும் பேசுறோம். நீங்க உங்க வேலையை விட்டுட்டு ஒரு யூடியூப் ஒண்ணு நடத்துறீங்க, நான் வந்து எனக்கு இருக்கிற வேலைக்கு நடுவுல இந்த மாதிரி பேசுறேன். இது ஒரு பெரிய தியாகமா? சத்தியமா இல்ல. இதை அப்புறம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். நானும் குரல் கொடுப்பேன், எல்லாரும் குரல் கொடுப்பாங்க, இப்ப என்ன இருக்குது? ஆனால் அந்த 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 விஷயத்த மக்களோட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம், எதை சொல்லி அதை கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்படி அவர் பண்ணாரான்னு கேட்டா, இப்ப பரந்தூர் விமானம் வராம இருக்க போதா? இவர் தடுக்க போறாரா? இப்ப ராமேஸ்வரத்துல அறிவிச்சிருக்காங்களே, அதுக்கு ஏதாவது போய் இவர் தடுக்க போறாரா? ஏற்கனவே திமுக வந்து ஏகப்பட்ட நிலம் அங்க பரந்தூர் ஏரியால வாங்கி வச்சிருக்கு. அது எப்படி அவங்க பரந்தூரை விட்டுட்டு பாவனூருக்கும் கூவனூருக்கும் போவாங்க? அவங்க கண்டிப்பா அங்கதான் வாங்குவாங்க. பட் நாட்டுக்கு தேவையா இல்லையாங்கிற கேள்வி நம்ம பண்ணித்தானே ஆகணும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே. சோ தமாகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மெச்சூரிட்டி எங்கிருந்து வரணும்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதுக்கு கீழே இறங்கக்கூடாது. விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் என்னைக்குமே தேவையில்லாம பேசினதே இல்லை. திரைப்படத்துல விட்டுருங்க, அது பத்தி எனக்கு விமர்சனம் இல்லை. பட் எந்த விழாத்திலையும் தேவையில்லாம அவர் பேசினதே இல்லை. அந்த மெர்சல்ல வந்து ஜிஎஸ்டியை பத்தி பேசி ஒரு ரியாக்ஷன் வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த 6 படத்துல ஒரு வார்த்தை கூட அவர் அரசியல் பேசல. அது மாஸ்டரா இருக்கட்டும், அல்லது பீஸ்டா இருக்கட்டும், அல்லது லியோவா இருக்கட்டும், அல்லது வாரிசா இருக்கட்டும், எந்த படமா இருக்கட்டும், கடைசி அதுக்கப்புறம் அந்த மெர்சலுக்கு அப்புறம் அந்த எந்த படத்துலயும் ஒரு அரசியல் பேச அந்த மெச்சூரிட்டி உள்ள ஒரு மனிதர். அவர் கீழே வந்து 4-5 பேர் உட்கார்ந்துகிட்டு எதையாவது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ் டு கிரியேட் ஸ்டேட்ஸ்மேன்ஸ். இது ஒரு கமிட்டி வந்து உயர்தர கொஞ்சம் விஷய ஞானம் வல்லுநர்கள் உள்ள கமிட்டியை போடணும், கண்டிப்பா வேணும். 2 அவருக்கு சர்வர்ஸ் இருக்காங்க. சர்வர்ஸ்ன்னு சொன்னா நல்ல சமையல் அவரிடம் இருக்கு. அதை வந்து கொடுப்பதற்கு நிறைய பேர், கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த நல்ல சமையலை எப்போ எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்டி கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கு. எம்ஜிஆரிடம் அது இருந்தது. அதனாலதான் எம்ஜிஆர் ஆனார். அதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும். பட் நாம இதெல்லாம் தவிர்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இப்ப களம் வந்து திமுக அண்ட் பிஜேபின்னு வந்துருச்சு. திமுக அண்ட் பிஜேபின்னு வந்தது எதேச்சாதிகாரம் இல்ல, மத்திய அரசு மாநில அரசுன்னு வந்துருச்சு. இன்னும் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னா, இந்தியா தமிழகம் அந்த பிரிவினைவாதம் இவங்க பேசுறாங்கிறதுனால இந்தியா தமிழகம்ங்கிற நேர்கோட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுதான் நல்ல விஷயம். இதை பற்றி பேசுவதுதான் நமக்கு நல்லது. சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள்ல ஆன்மீகம் இடத்தில் போலித்தன்மைக்கு வேலையே இல்லை, ஆன்மீகமும் உண்மையும் கிட்டத்தட்ட ஒரே நேர்பாதை தான் அப்படிங்கிறதையும், இங்க வந்து இயல்பான ஒரு தலைவராக அண்ணாமலை எல்லோருக்குமான தலைவராக தொடர்ந்து பயணிக்கிறார். இனிமே டிஎம்கே விஸ் பாஜக தான், நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் அந்த மாதிரியான ஒரு களம் தான் 2026ல செட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ சார். தேங்க்யூ.